பா மேல இருக்க ரூம்ல போய் படுத்து தூங்குங்கப்பா. நீயும் வாப்பா. நீங்க போங்கப்பா. நான் எல்லாரும் என்ன பண்ணியாவேன்னு பார்த்துட்டு அப்புறமா வரேன். சரி அதோர. என்னம்மா? கல்யாணம் ஏற்பாடுலாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்கியே. ஆமாமா, என்னோட ஒரே பையனோட கல்யாணம்ல எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாது அப்படிதானே அங்கிளே? ஆமாமா, ஒரு சின்ன குறை கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அதையும் சரி பண்ணிடலாம். அங்கிளே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன விஷயமா? அது வந்து அங்கிளே, உங்க மகனுக்கு நீங்க பொண்ணு பார்த்திருக்கீங்களா? அந்த பொண்ணுக்கு புதுசா ஒரு அப்பா வந்திருக்காருல அங்கிளே. ஆமாமா, என்னோட சம்பந்தி. அவரை பத்தி தான் கொஞ்சம் பேசணும் அங்கிளே. ஏமா, என்ன பேசணும்? அங்கிளே, அவர் வந்து அந்த குழந்தையோட உண்மையான அப்பா கிடையாதான். என்னமா சொல்ற? யார் சொன்னா உனக்கு? அங்கிளே, அவைய 2 பேரும் பேசிட்டு இருந்தது அந்த பக்கத்துல நிக்கல சிலுப்பா. இவதான் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னா. அதான் உங்களுக்கு தெரியப்பட்டிரலான்னு சொல்லக்கு வந்தேன் அங்கிள். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியும். சின்ன குறைய கூட உங்களால ஏத்துக்கிட முடியாதுன்னு சொன்னீங்க. இது எவ்வளவு பெரிய குறையா இருக்கு. இந்த விஷயம் குழந்தையும் அவியல் தான் பேசியிருந்துக்கா, இவ கேட்டிருக்கா. அந்த குழந்தை தான் போலியா ஒரு அப்பாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்களே. அதுவும் பெரிய பணக்கார அப்பான்னு சொல்லி உங்களால ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்னோட பிளானை என்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றது? இந்த விஷயத்த வேற யார்ட்டுமே சொல்லக்கூடாதே. சொன்னா பெரிய பிரச்சனை வரும். என்னாச்சு எங்களே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கோ? நம்ம மருமக இப்படி பண்ணிருக்காளே நினைச்சிட்டு வருத்தப்படுறீங்களோ? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டே நீ சந்தோஷப்படுங்க எங்களே. இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க எங்களே. ஆமாங்க, கல்யாணத்தை நிறுத்திருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஓ, இதுதான் நீங்க சொல்ல வந்த முக்கியமான விஷயமா? இங்க பாருங்க, இது என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கிடணும். இதுக்கு மேல நீங்க 2 பேரும் இத போய் யார்கிட்டயாவது சொல்றத நான் பார்த்தேன், துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன். என்ன எங்களை தோசை சுடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியே? ஆமா, துப்பாக்கி வச்சிருக்கேன், சுட்டு விடுவேன் சுட்டு. ஐயோ வேண்டாங்களே. அது நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை எங்கேயாவது போய் சொல்ல பார்த்தேன், 2 பேரையும் அவ்வளவுதான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை ஈஸியா நிறுத்த சொல்றீங்களா? கனவுல கூட நடக்காது. கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணா தப்பா இருக்குதுல, நிறுத்த வேண்டியதானே? உண்மையை சொல்ல வந்து என் மேல இருக்கு இவ்வளவு கோபப்பட்டு போறாரு. சரோஜக்கா, நம்ம என்ன கொக்கா குருவியக்கா சுற்றுவேன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாவே. இவர் ஏங்க இப்படி பேசிட்டு போறாரு? அந்த பாட்டி தான் ஒன்னும் புரியாம இப்படி பேசியவன் பார்த்தா இவர் அவியலுக்கு மேல பேசியாரே. ஆமா, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரா, அது நின்ற கூடாதுன்னு பார்த்தாரு. ஏன் ஒரு பையன் தானே, இன்னொருக்கா செலவு பண்ணி ஏற்பாடு பண்ண என்ன? ரொம்ப தான் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியாரு. அந்த குழந்தை ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகு இப்படி சொல்லிட்டு போறாருன்னு என்ன அர்த்தம்? இவருக்கு கல்யாணத்தை நிறுத்தக்கு விருப்பம் இல்ல. ஆமா சரோஜக்கா, எனக்கும் அதுதான் தோணுது. இப்ப என்னதான் பண்றேன்னு தெரியலையே. இவரை தான் நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். இவர் நம்மள இப்படி சொல்வார்னு நினைச்சு கூட பார்க்கல. இக்கா, இவருக்கே ஒரு அப்பா இருக்கார்லக்கா. அவர் தான் இந்த வீட்டுக்கே மூத்தவர். என் மாவா சொல்லுவா, அந்த தாத்தா கொஞ்சம் கோவக்காரரா. அவர் சொல்லியதுதான் அந்த பாட்டி மாவும் கேட்பாவே. அவர் பையனும் கேட்பாரா, மருமவளும் கேட்பாளாம். அதனால நேரடியா அந்த தாத்தா பார்த்தே உண்மையை சொல்லிடலாம்க்கா. சிலப்பா, இது நல்ல யோசனை இருக்க. தாத்தா இவ்வளவு பெரிய கோவக்காரரா இருப்பாரு நெஞ்சு கூட வைக்கலையே. சரி சரி, அவர் பெரியவர், அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாவே. நேர அவர்கிட்டே போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வச்சிருவோம். இந்த தடவை தாத்தாட்ட நீ சொல்லினே. ஏன்னா உன் மவ அவர் வீட்டுல இருக்கால, உன் மேல பெரிய மரியாதை இருக்கும். சரி சரோஜக்கா, வாங்க அவரை போய் பாப்போம். தாத்தா தாத்தா. யாருமா? உள்ள வாங்க. தாத்தா தூங்க போயிட்டீங்களோ? இல்லம்மா, தூங்கலாம் தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நீதான் தூங்கணும். தாத்தா சிலுப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா தான் என்ன கூட்டிக்கிட்டு வந்தா. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க தாத்தா. என்னம்மா கேட்கணும்? பொண்ணை பத்தி எதுவும் கேட்க போறியோ? அதெல்லாம் இல்லையா, என் மக கூட நான் தினமும் போன் பேசிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட போட்டா நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்கையா. இப்படியே இழுத்துக்கிட்டு நீனா தோத்தா தூங்கி
தூங்கிடுவா. சீக்கிரமா சொல்லி தோலை. ஐயா உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காவையா. என்னமா சொல்றா? நீ ஏமாத்துறாவளா? யார் நீ ஏமாத்துறா? இந்த உலகத்துல யாராலையும் நீ ஏமாத்த முடியாது. அப்படி ஏமாறுறவனா இருந்தா இவ்வளவு சொத்து எனக்கு வந்திருக்காது. நானும் யாரையும் ஏமாத்த மாட்டேன், என்னையும் யாரையும் ஏமாத்த விட மாட்டேன். சரிதாயா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கல்யாண மண்டபத்துல உங்களை ஏமாத்தியாவியா? யார் ஏமாத்துனதுன்னு சொல்லு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். தாத்தா கோகாரன் சொன்னது உண்மைதான். இந்த வயசுல என்ன கோபடியாரு? இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு அவ்வளவுதான் போல்க. ஐயா அந்த குழந்தை இருக்கல்ல, அதையா கல்யாண பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அவ அப்பான்னு ஒருத்தர் வந்திருக்காவல்ல, அது குழந்தையோட அப்பாவே இல்லையா? அந்த குழந்தை தான் உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு அவரை அப்பான்னு கூட்டிட்டு வந்திருக்காளாம். என்னமா சொல்றா? ஆமையா, உங்களெல்லாம் ஏமாத்ததா அவரை அப்பான்னு கூட்டிட்டு வந்திருக்கா. அதுவும் பணக்கார அப்பாவா நடிக்க வச்சு உங்க சொத்தெல்லாம் புடுங்கலான்னு பாக்காயா. நீங்க ஏமாந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா உங்க பேர வாழ்க்கை நாசமா போயிரும். வாய் மூடுமா. ஐயா நான் உண்மையதான் சொல்லியே. நாசமா போயிரும் அப்படி போயிரும்னு கல்யாண நாள் அதுமா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கியம்மா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பேர், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்படினா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுயா. நல்லதே கிடையாது, உடனே நிறுத்துங்க. என்னது? என் பேரன் கல்யாணத்தை நான் நிறுத்தணுமா? இந்த மாதிரி யாருக்கிட்டயாவது போய் சொல்லிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கிடுங்க. ஊர்ல இருந்து வரும்போதே வீச்சருவலோட தான் வந்திருக்கேன். ஒரே சீவுல 2 பேரையும் சீவி விடுவேன், பாத்துக்கிடுங்க. என் பேரன் கல்யாணத்தை நான் நிறுத்தணுமா? என் குடும்பம் வளரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறுத்து, விளங்காதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறிய 2 பேரும். ஒரு நிமிஷம் கூட என் முன்னால இனி நிக்க கூடாது. இந்த மாதிரி யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் கூடாது. சொல்ல பார்த்தேன் வீச்சருவா, ஞாபகம் இருக்கட்டும். தாத்தா நான் இல்ல, இவதான போறேன். ஐயோ நானும் இல்ல ஐயா, நான் போறேன். எப்படி இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு? முதல்ல துரை கிட்ட போய் இதை சொல்லணும். இனிமே இவைய யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாம பாத்துக்கிடணும். நான் பழச்சதே மறுபளப்பாய் போச்சு. ஓ பேச்ச கேட்டு நான் எல்லார்கிட்ட சொல்ல பண்ணி பத்தியா என்னையே தான் அடிச்சுக்கிடணும். அந்த கிழவி என்னடா நாக்க பிடிச்சி சொட்ட போட்டுருவேங்குது. அந்த அங்கிள் என்னடா தோசை சுடிய மாதிரி சுட்டுருவேங்காரு. அந்த கிழவி தான் நல்ல மனுஷன், வயசானவர் ஒண்ணு செய்ய மாட்டாருன்னு போன அவரு என்ன சொன்னார் பத்தியா? ஒரே சீவில சீவி விடுவேன்ட்டாரு. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஏதாவது ஆச்சுனே பிள்ளைகள் என்ன செய்யும்? இதுக்கு மேல நான் இந்த உண்மையை யார்கிட்ட சொல்ல வர மாட்டேன், சொல்லவே வர மாட்டேன். சரோஜக்கா பயந்துட்டீங்களோ? என்னது பயந்துட்டீங்களாவா? 3 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வந்திருக்கேன். அவிய 3 பேரும் மனுஷங்க மாதிரியா பேசியவே. 3 பேரையும் பார்த்தா இப்ப என் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியுது. இதுக்கு மேல உன் பேச்சு கேட்டு நான் வரவே மாட்டேன். கல்யாணத்தை கூட ஒழுங்கா பார்க்க முடியல. என் பிள்ளைகள் எங்க இருக்கு? என் தங்கச்சி தின்னாலா தூங்கினாலா ஒன்னையும் பார்க்கல. உன் பின்னாடியே சுத்தி இருக்கேன். நீ சொன்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் என் குடும்பம் எங்க இருக்குன்னு பார்க்க போறேன். சரோஜாக்கா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கக்கா. அந்த மாப்பிள்ளை இருக்கால, அவங்கிட்ட இன்னும் இந்த உண்மையை சொல்லவே இல்லை. வாங்கக்கா, நம்ம 2 பேரும் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். அவனை தேடி எங்கேயும் போட்டியில இருந்தா வேற பேர் கூப்பிட்டு சொல்லி அவனாவது நம்பியா நாடி பாப்போம். தம்பி, மாணிக்க தம்பி, உங்களதான் தம்பிங்க, கொஞ்சம் வாங்கலாம். என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? தம்பி, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா பொண்ணு? ஆமா, குழந்தை. அவ ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? மேலதான் இருக்கு, போய் பாருங்க. ஐயோ அது இல்ல தம்பி, அந்த குழந்தை உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? குழந்தை எதுக்கு என்ன ஏமாத்த போறாங்க? உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்னது? எங்க குடும்பத்தையே ஏமாத்துறாளா? ஆமா தம்பி, குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தர் வந்திருக்காவல்ல, அது குழந்தையோட உண்மையான அப்பாவே கிடையாது. உங்ககிட்ட நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த செட்டப் அப்பாவா. யாருக்கும் தெரியாம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டேன் தம்பி. முதல்ல இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணே வேண்டாம் தம்பி. உங்க தகுதிக்கு அவெல்லாம் பொண்ணு
இங்க பாருங்க, இந்த உண்மையை நீங்க இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லலையே. இல்ல தம்பி, யாருக்கிட்டயும் சொல்லல. இனியும் சொல்லிடாதீங்க. எதுக்கு தம்பி? சொன்னீங்க நாளைக்கு கல்யாணத்தை பார்க்க நீங்க இருக்க மாட்டீங்க. நான் இந்த மாதிரி பேசி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை தான் சொல்லுவேன். திரும்ப சொல்ல வச்சிடாதீங்க. இதுக்கு மேல இத நீங்க யார்கிட்டயாவது சொல்ல பார்த்தேன், சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன்.